ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். நீ என்னை வேறு எங்கேயோ தேடிக்கொண்டே இருக்கின்றாய். அமைதியாக அமர்ந்து என்னை தியானம் செய் என் பிள்ளையே. வீணாக நீ குழம்பாதே, தைரியமாக இருக்கக் கற்றுக்கொள் என் பிள்ளையே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே. உன்னை என் கரம் கொண்டு இறுகப் பற்றி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காரியம் சீக்கிரம் நிறைவுக்கு வரும் என் பிள்ளையே. நீ நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது அமைந்துள்ளது. அதன் பிறகு நீ புத்துணர்வுடன் இருப்பாய். உனது அடுத்த திட்டங்கள் எந்த தடங்களும் இன்றி நீ நினைத்தபடி அனைத்தும் நிறைவேறும். என்னிடம் கேட்டபடி உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ வளர்ச்சியை காண்பாய். நேர்மறை எண்ணத்தோடு இன்னும் நீ முயற்சி செய்கின்ற போது அனைத்துமே நடக்கும் என் பிள்ளையே. கடவுளை பிடித்துக்கொள் என்றால் கடமையை விட்டு விடுகின்றனர் சிலர். ஆனால் அது கடவுளை அடையும் வழி இல்லை. கர்மாவை தீர்க்க பிறப்பெடுத்தாய். அதை தீர்க்க கடமை செய்ய வேண்டியது அவசியம். கடமையை பற்றற்று செய்யும் போது என்னை நீ அடைகின்றாய். நன்றாக இருக்கும் போது தான் என்ற ஆணவத்தால் சிலர் முடிவுகள் எடுக்கின்றனர். அப்போது யாரோ ஒருவரால் மூலம் நான் உணர்த்தினாலும் என்னை அலட்சியம் செய்து விடுகின்றனர். பின்பு துன்பத்தில் தவிக்கின்றனர். என் பிள்ளையே, இங்கு எல்லாம் மாறக்கூடிய ஒன்று. இனியாவது நான் என்ற அகங்காரத்தை இல்லாமல் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. உன் கடமையை செய் என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட ஒரு வலியை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றாய் என்று நான் அறிவேன். இன்னும் சிறு நாட்கள்தான் உனக்கு இந்த சோதனை காலம் எல்லாம். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் நீங்கி மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வாய். இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. பல அதிசயங்களை இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதை காண்பாய். என் பிள்ளையே, எங்கே பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டிய வருமோ, தனித்து விடப்படுவோமோ என்ற அச்சம் உன் மனதில் உன்னோடு துணையாக நான் ஏதாவது ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகின்றேன். சூழல்கள் கடினமாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகின்றேன். என் பிள்ளையே, நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடக்கப் போவதை மாற்றலாம். இந்த நன்னாளில் எதற்கு கலங்குகின்றாய்? நாம் சேர்ந்து பயணிப்போம். என்றும் நான் உன்னை என் 12 கரங்கள் கொண்டு காப்பேன். நீ கேட்டது போல் உன் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகிறது என் தங்கமே. உன் குடும்பத்தில் ஒரு நபர் சேரப்போகின்றார். எதுவும் எதிர்மறையாக சிந்திப்பதை விடுத்து நல்லதே நடக்கும் என்று மட்டும் நினை. உன் நல்ல சிந்தனை அனைத்தையும் நடத்தி காட்டும். அப்போது நீயே ஆச்சரியப்பட்டு அளவிற்கு எல்லாம் கிடைக்கும். உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து இரவு எல்லாம் தூங்காமல் கலங்குகின்றாய். வெகு விரைவில் எல்லாம் சரியாகும். குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வாய். உன்னை நம்பித்தான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறது முருகா என்று நீ கூறுவது கேட்கிறது. அதே நம்பிக்கையுடன் இரு. இன்னும் சில நாட்களில் நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும். என் பக்தனாகிய நீ என்றும் அடுத்தவர்களிடம் சண்டையிட்டு உன்னால் அவர்கள் மனம் வருந்தும்படி நடக்கக்கூடாது. உன்னால் ஒருவர் சிரித்தார்கள் என்றால் அதுவே உன் வெற்றி. உன்னால் ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அதுவே உன் வெற்றி. நீ நல்லதே செய், உனக்கு நல்லதே நடக்கும். நீ மனதில் நினைத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்திற்கு நான் கூறும் பதில் ஆம். ஆரம்பித்து விடு. யோசனை வேண்டாம். அதற்கு வெற்றியை நான் தருகின்றேன். உன்னுடன் இருப்பது இந்த முருகன் என்பதை மறவாதே. அன்பு குழந்தையே, இந்த முருகன் கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கேள். நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம். உனது அனுபவங்களால் பல விஷயங்கள் புரிந்திருக்கலாம். ஆனால் இந்த முருகனின் கடமை உனக்கு உண்மையை சொல்வது. ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியைத்தான். அதுபோலவே நீ எவ்வளவு தான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடி போல் ஆகிவிடுவாய். சில நேரம் இதை நீ உணராமல் இருக்கின்றாய். உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு புரிய வைப்பேன். நீ நம்பிய இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன். என் பிள்ளையே, இப்போது உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே. சூழ்நிலைகள் சில மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்றேன். நீ அவசரப்படாதே. சிலர் மாறிவிட்டார்கள் என்று எந்த முடிவும் வேகமாக எடுக்காதே. எந்த முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடு. அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே. பொறுமையாக இரு. மாற்றங்கள் முழுமை பெற சில காலம் எடுக்கும்.
அந்த காலம் விரைவில் வரும். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. பல வருடங்களாக காத்திருந்தாய். அதை இப்போது பார்க்கப் போகின்றாய். உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய். உன் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகள் நீ கேட்காமலேயே உன் முருகப்பெருமான் நடத்தி வைக்கப் போகின்றேன். உண்மையான நட்புகள், இனிமையான சூழல் அனைத்தும் நீ பெறுவாய். எதிர்மறை எண்ணங்களை துளியும் அனுமதிக்காதே. நேர்மறையாக எதையும் சிந்திக்க முயற்சி செய் என் பிள்ளையே. எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கின்றது. இன்று உன் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படும் நாள். இந்த முருகனில் அருள் பெருகும். இனி துன்பமில்லை, வெற்றி மட்டுமே என் பிள்ளையே. காரணம் இல்லாமல் நான் வழிகளை தர மாட்டேன். தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல் வழி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. முக்கியமான ஒன்றை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஏற்கனவே உனக்கு உணர்த்தி உள்ளேன். உன் முன்கோபத்தால் எதையாவது பேசிவிடாதே. அது வாக்குவாதத்தில் முடியலாம். எனவே கவனமாக கையாளவும். வேறு எந்த கவலையாக இருந்தாலும் அதற்காக கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்காமல் அதனை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உனக்கு ஆறுதல் தருவேன். உன்னிடம் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள். பொறுமையும் அன்பும் உன்னை காக்கும் கவசமாக இருக்கும். ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாமல் இரு. உழைப்பிற்கான பணம் வந்து சேரும் என் பிள்ளையே. எப்போதெல்லாம் உன் நம்பிக்கை குறைகிறதோ அப்போதெல்லாம் நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்பிக்கை அளிக்க வருவேன். என் பிரியமான பிள்ளையே, உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் நிறைந்து இருக்கின்றேன். தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து வா. உன் சங்கடங்கள் தீரும். துன்பம் விலகும். வெற்றி, ஞானம், அறிவு, வீரம் அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்து இருக்கும். என் பிள்ளையே, உனக்கு பிரபஞ்ச சக்தி துணையாக இருக்க வேண்டுமானால் நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை வார்த்தைகளும் அவசியம். ஆனால் கால ஓட்டத்தில் வரும் மனக்கவலைகளால் உன்னால் நேர்மறை எண்ணத்தில் இருக்க முடிவதில்லை. அதை நான் அறிவேன் என் பிள்ளையே. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை ஒவ்வொரு கர்ம வினையில் இருந்து காப்பாற்றி வருகின்றேன். உனக்கு வாழ்க்கை கடினமாக தோன்றும் போது நான் உனக்கு உதவுவது எல்லாம் எதிர்மறை எண்ணம் இல்லாமல் உன்னை வழிநடத்தத்தான். நீ மனதில் நினைத்து நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. உனது கடைசி துளி நம்பிக்கைதான் இந்த முருகன். பிள்ளையே, உன் கண்களில் வழிந்த கண்ணீரை கடைசியாக எனக்கு காணிக்கையாக்க தந்திருக்கின்றாய். அந்த காணிக்கை தான் நீ எனக்கு கொடுத்த பரிசு. ஆகையால் விலை மதிக்க முடியாத உன் கண்ணீர் நான் காணிக்கையாக பெற்றுள்ளேன். உனக்கு விலைமதிக்க முடியாத இந்த வாழ்வை நான் தந்திருக்கின்றேன். இந்த வாழ்வு முழுவதும் எனக்கு அர்ப்பணித்து உள்ளாய். உனது தேவைகள், உனது ஆசைகள், உனது வேண்டுதல்கள் அனைத்தும் எனது பொறுப்பு. என் பிள்ளையே, வாழ்வில் அனைத்தும் தாமதமாகிவிட்டதே. இனி வேகமாக அனைத்தையும் பெற வேண்டும் என்று உன்னை நீயே மிகவும் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. சரியான நேரமும் காலமும் உன் நேர்மறை எண்ணமும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்திடம் இருந்து தேவையான அனைத்தையும் பெறத்தான் போகின்றாய். உன் செயல்களில் தெளிவுடனும் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உன் எண்ணத்தை வைத்துக்கொண்டு உன்னால் முடிந்தவரை செய்து கொண்டே வா என் பிள்ளையே. ஒரு புதிய சூழலை எப்போதும் எதிர்கொள்ள தயங்குகின்றாய். ஏன்? வாழ்க்கை மாற்றத்தில் சூழல் மாறும். கசப்பான பழைய அனுபவங்களை மனதில் வைத்து வாழ்வை எதிர்கொள்ள தயங்குகின்றாய். புதிய சந்திப்புகளோ புதிய சூழலோ வரும்போது தயங்காமல் ஏற்றுக்கொள் என் பிள்ளையே. உன் மனதில் நான் அமர்ந்து இருக்கும் பொழுது உன் பிரச்சனைகள் நேரடியாக சந்திக்கின்றேன் என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும். உன் பகை, கடன் அனைத்தையும் முடியும். ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே. உனக்கு நல்ல வழிகாட்டியாக இந்த முருகப்பெருமான் இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன் என் பிள்ளையே. உனக்கு தேவையானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று இல்லை. நீ மனதுக்குள் நினைத்தாலே போதும். உனக்கான பதிலை நான் அளிப்பேன் என் தங்கமே. ஒருமுறை என் நாமத்தை நீ உச்சரித்தால் நான் 1000 முறை உனக்காக யோசிப்பேன் என் தங்கமே. தினம்தோறும் என்னை நினைத்து நீ சரணாகதி அடைந்தால் 7 ஜென்மத்திலும் உனக்கு நான் பலனளிப்பேன் என் பிள்ளையே. இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விரும்பவில்லை என்ற சொற்களை நான் கேட்கவே கூடாது. உன் வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான அன்பு,
அடிவான வேண்டுதல் இவை அற்புதங்களை பெறும் வழியாகும் என் பிள்ளையே. உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். உன் அப்பா முருகப்பெருமான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே. நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய். என் பரிபூரண ஆசையும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் தங்கமே. உனக்கு நிரந்தரமான ஒன்றை பரிசாக தரப்போகிறேன். அது உன் வாரிசுகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். என்னை தஞ்சம் அடைந்தவர்களை என்றும் இந்த முருகப்பெருமான் கைவிடுவதில்லை. என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன். உன்னிடம் அன்பாக பேசினால் போதும், கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் வருத்தப்படுவாய். தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்காதே. உன் துயரங்களைப் போக்க உன் முருகன் நான் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கின்றேன். சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே என் பிள்ளையே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியை உன் காலடியில்தான். உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. இனி உனக்கு வசந்த காலமே. நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. இந்த முருகப்பெருமானை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு அச்சமோ வலியோ உங்களை பீடிக்கும் போது எனது கந்தசஷ்டி கவசத்தை உன் நெஞ்சுக்கு நேராக வைத்து என் பெயரை உச்சாடனம் செய் பிள்ளையே. உன் வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என் பிள்ளையே. என் கைகளை பிடித்து வேதவாக்கு ஒன்றே என்று வாழும் என் அன்பு கண்மணியே. உன் வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைப்பேன் என் பிள்ளையே. உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையே. மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகின்றாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் ஏதோ ஒரு வடிவிலாவது என் சித்திரமோ ரூபத்தையோ கண்டுபிடித்து மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடினாய் மகிழ்ந்தாய் என் பிள்ளையே. அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும். என் மனம் உடைகிறது குழந்தையே. என் பிள்ளையே, சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்திக்கொள் என் பிள்ளையே. ஆனால் நீயும் காது கொடுத்தும் கேட்கவில்லை. நான் எந்த ரூபத்தில் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகின்றாய். கவலைப்படாதே, உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்து கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும். உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா? தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும். இந்த நிலை எதிர்கொள்ளும் பொறுத்து உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலங்கள் வீசப்போகிறது என் பிள்ளையே. இப்போது போராட்டங்களில்தான் எதிரே நிற்கும் எதிராளி யார் என்று தெரியும். உன் கர்மா, மாயை, விதியாகும். உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கின்றாய். உன்மேல் உண்மையான அன்பாய் இருப்பவர்களை காயப்படுத்தாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனம் படுத்தாதே என் பிள்ளையே. அந்த நிலை உனக்கும் வரலாம். அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே. உனக்கு அனைத்தையும் புரிய வைப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு இனி எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான நேரத்தை நானே கொடுப்பேன். உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்து உனக்கு கிடைத்த வாய்ப்பு ஆகும். உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல, அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகின்றது. வெற்றி எனும் கிரீடத்தை உனக்கு சூட்டும் நேரம் எதிர்நோக்கி பொறுமையாக காத்திருது என் பிள்ளையே. உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது என் பிள்ளையே. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில்
எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர். மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றாய். அது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதே. நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக உனக்கு துணை நின்று உன்னை எடுத்துரைப்பேன். அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோழை என்று எண்ணிவிடாதே. வார்த்தையை விட்டால் அமைதியாக கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை. இன்னும் சில நாட்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தியை தருகிறேன். உன்னுள் இந்த முருகப்பெருமான் என்னை நிரப்பு. துக்கம் தூர ஓடும். அதை நீ செய்வாயா? செய்துத்தான் பாரேன். உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரைக் கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் என் பிள்ளையே. உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது என் பிள்ளையே. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன் என் பிள்ளையே. உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னோடு தான் இருப்பேன். உன் வலியை நான் மாற்றுவேன் என் பிள்ளை. உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடியப் போகிறது என் பிள்ளையே. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கின்றது. வெற்றி கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று சோதித்து பார்க்கும். அந்த கட்டத்தில்தான் நீ இப்போதும் இருக்கின்றாய். உன் வாழ்க்கையின் பொறுப்பாளி நானே ஆவேன். உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் அது. எனக்காக யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே என் பிள்ளையே. நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கின்றேன். உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கை கொள். உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் என்ன செய்யப் போகிறோம் என்று கலங்குகின்றாய். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் என் பிள்ளையே. நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் கேட்கப்பட்டது. சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் என் பிள்ளையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. இனி நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சந்தோஷமாக அமையும். நீ இனி சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழப்போகிறாய். என் வாக்கு என்றுமே பொய்த்தது இல்லை. உன்னை ஒதுக்கும் இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்களால் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை என் தங்கமே. என் பிள்ளையே, உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக துடைத்தெறிந்துவிடு என் பிள்ளையே. உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தருபவன் உன் முருகன் மட்டுமே. ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓம் சரவணபவ என்று சொல் என் பிள்ளையே. இதுவரை வாழ்வில் இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் உனக்கு தரப்போகிறேன் என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய். ஏக்கங்கள் உன் மனதை அடக்கும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதித்துள்ளாய். யாருமில்லை என்று புலம்புகின்றாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவா, திறமையா, குணமா? இவற்றுள் எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கின்றது. நீ ஏங்கும் அன்பை யாரிடம் எதிர்பார்க்கின்றாய்? நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்கா அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றாய்?
அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகிப் போவதை என்னால் தாங்க இயலவில்லை என் பிள்ளையே. எது நிரந்தரம் என புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் என் பிள்ளையே. இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன் போலியான அன்பு கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகின்றேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகின்றார்கள். அது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்வில் தொழிலில் சறுக்கல்கள் சங்கடங்கள் சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகி விட்டாய் என்று அர்த்தம் என் பிள்ளையே. நீ 4 படி ஏறினால் 2 படி சறுக்கும். உன் 2 படி சறுக்கல் 4 படிக்கு முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியை 2 படி பின்னி வைத்துள்ளாய். அது தோல்வி இல்லை, வெற்றி பெறுவதற்குத்தான் என் பிள்ளையே. ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். அதனால் எல்லாம் சரியாகிவிடும் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே, அஞ்சாதே. என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்லப் பிள்ளை நீ. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்க்க தெளிவான பதிலை உன்னிடம் சொல்லப் போகின்றேன். உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். நல்லதே நடக்கும். நீ என்னிடம் எதிர்பார்த்த செய்தி வேலை கிடைக்க வேண்டும் என்பதே சரிதானே என் பிள்ளையே. உன் அப்பாவாகிய நான் சொல்கிறேன். நான் சொல்வது கண்டிப்பாக நடக்கும். நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உனக்கு கிடைக்கும். நீ எந்த அளவிற்கு அடங்கி பணிவாக இருக்கின்றாயோ அத்தனைக்கு அத்தனை எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது. வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர ஒரு கணமும் கவனக்குறைவிலோ சோம்பலிலோ வீணாக்காதே. யாருக்கும் இம்மியும் தடையும் தொந்தரவோ விளைவிக்காதே. அது தவிர உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள். நிராகரிப்பு, அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே. பொறுமையோடு அமைதியாயிரு. உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடி வரும்படி நானே செய்வேன். உன்னை வாழ்வில் உயர்த்துவதே எனது கடமை. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு. எதுவும் என்னை மீறி நடக்காது என் பிள்ளையே. உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. நீ தனித்திருப்பதும் தனியாக இருப்பதும் சாபமல்ல, அது ஒரு வரமாகும். தனிமரம் தோப்பாக விட்டாலும் நிழல் தருமல்லவா. நீ என்றும் நிழலாக இரு. உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடாதே. உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு வேண்டும் என் பிள்ளையே. நீ நினைப்பது எனக்கு தெரியும். உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது. அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையிலுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரவணைக்கும் ஏக தத்துவமே நான். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம் கவலை உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு. இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் என் பிள்ளையே. காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே என் பிள்ளையே. உன் வாழ்வில் நிகழ்வது எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள். ஏனெனில் நீ கருவாகும் போதே அதை தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக இரு. மற்றொரு உயிரை துன்புறுத்துபவன் என்னை துன்புறுத்துகிறான். துன்பங்களை தாங்குபவன், கசப்பான வார்த்தைகள் பேசாதவன், அவன் மீது நான் மிகுந்த அன்பு செலுத்துகிறேன். விருப்பும் பழிவாங்கும் உணர்வும் வருவது சுலபம். தாங்கிக் கொள்ளவோ பலம் தேவை. நீ பலவானாயிரு என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன் என் பிள்ளையே. உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. அதை நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும்போது நான் கலங்கி நிற்கின்றேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நிற்கவும் கடந்து செல்லவும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன். உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் நான் இருப்பேன். உன் வலியை நான் மாற்றுவேன். உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன்.
உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகிறது. விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சோதித்து பார்க்கும். அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாகிய நான் உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். நீ அழாதே, உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷமாகும். உன்னை நான் சரி செய்வேன். உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன். எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை சண்டைகளை, எத்தனை துயரங்களை கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல் அனுபவித்தாய். அனைத்திற்கும் இப்பொழுது முடிவு வந்துவிட்டது. விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு. அந்த நாளுக்காக காத்திரு. வாழ்க்கையில் என்னால் எதுவும் பண்ணவில்லை, முடியவில்லை என கவலைப்படாதே. இந்த முருகனின் ஆசையோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து காட்டுவாய். நம்பிக்கையோடு முயற்சி செய் என் பிள்ளையே. தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உதவுவதற்கு கூட யாருக்கும் நேரம் இருப்பதில்லை. ஆனால் இந்த உதவியை நோக்கி இன்று ஏங்குவோர் பலர். இன்று நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகின்றேன் என் பிள்ளையே. உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும். நீ செய்யும் உதவி பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் சுயநலமற்ற இருக்க வேண்டும். உதவிகள் செய்வது உறவுகளுக்கு இடையே அன்பை வளர்க்கும். உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும். உன்னை நாடி வருபவர்களை அலட்சியமாக கருதாதே. ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும். இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் பாராட்ட வேண்டும். உதவி செய்யாதவர்களிடம் நன்றியுடன் நடந்து கொள்ளவும் வேண்டும். மதம், ஜாதி, கடவுள் என்ற பேதம் உனக்கு ஒரு நாளும் தடையாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் செய்த உதவியை உயிர் உள்ளவரை நினைக்க தெரிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலம் அறிந்து, இடமறிந்து, தரமறிந்து செய்ய வேண்டும். எதிர்பார்ப்பின்றி, பிரதிபலன் கருதாமல் செய்ய வேண்டும். நீ மற்றவர்கள் உதவியின்றி தானாகவே முன்வர வேண்டும். இப்போது நலம் கருதி உதவிகளை செய்ய வேண்டும். அது உனக்கு புகழை கொடுக்கும். உதவி செய்ய செய்ய இதயம் மலரும், எண்ணம் உயரும், அமைதி மனம் சேரும். இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை உனது வம்சாவளிக்கு அதன் சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும். இந்த குணம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். உன்னை அநேகர் போற்றுவர். எதற்கும் வராத பேரும் புகழும் உன்னை தேடி வரும். இந்த நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கொள். மனதில் உள்ள ஊனத்தை தவிர்த்துவிடு. உறவுகளோடு உறவு வைத்துக்கொள். பதவியால், பணத்தால், மொழியால், ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே. உன்னுடைய நற்குணத்தால், நற்பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு. ஆணவமின்றி நடந்து கொள். அறிவிழந்து செயல்படாதே. நான் இருக்கிறேன், எதற்காகவும் கலங்காதே. சாகலாம் என்று கடலில் விழுந்தவனும் கை நிறைய முத்துக்களோடு திரும்பியதுண்டு. முத்து எடுத்து சென்றவன் செத்துப்போனதும் உண்டு. நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் என்னுடையது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. உன் அப்பன் நான் இருக்க பயமேன் என் பிள்ளையே. மெல்ல மெல்ல உனது துன்பங்கள், கவலைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என் பிள்ளையே. உனது கஷ்டத்தில் இருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு இருக்கப் போகிறது. நீ வேண்டியபடியே, நீ கேட்டபடியே அந்த பணத்தை உனக்கு தரப்போகிறேன். நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கின்றேன். அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது. யார் என்று அடையாளம் அறிந்து கொள். வருவது நானாக கூட இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில், இந்த நிலையில், இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது. அந்த பணப்பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழி ஏற்படுத்தி இருக்கிறேன் என் பிள்ளையே. அந்த வழி சிறப்பானதாக இருக்கும். அதிலிருந்து உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும். நீ கவலைப்படாதே. உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு. என் தங்கமே, நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். விரைவில் அவர் உன்னை தேடி வருவார். யார் என்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள்.
நீயாக சென்றாலும் சரி, இல்லை அவராக வந்தாலும் சரி, கொடுப்பது நான்தான். உன் பணப்பிரச்சனை அதிலிருந்து தான் தீரப்போகிறது. நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே நீங்கப் பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பணமழையில் நனையப் போகிறாய். உன்னுடைய கடன் பிரச்சனை, தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும். கடன் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. நீ உன் வாயில் இருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது. ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பி இருக்கின்றேன். நானும் வருவேன். எதிர்பார்த்து காத்திரு. நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்றால் இனி நான் சொல்வதைப் போல செய்துவிடு. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. உன்னுடைய தொழில், நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கின்றேன். செய்துவிட்டேன், செய்தும் விடுவேன். விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும். நான் சொன்னது போலவே அடுத்த மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும். அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும். உன் பணப்பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் என் பிள்ளையே. இனி எனக்கு பணக்கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தை உன் வாயில் இருந்து வராது. உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே. உன் அப்பாவின் துணையோடு உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும், வேதனைகள் தாங்க முடியாததாகவும், வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன் என் பிள்ளையே. யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கைகளை விரித்து நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். இப்போது உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய். ஆனால் உன்னால் வர முடியவில்லை. ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா? முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு. நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு. நான் இப்படித்தான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய். என்னால் முடியும் என்று எழுந்து வா என் பிள்ளையே. முதலில் உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா. அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம். எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். யாரிடம் பொய் சொல்வது, யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கின்றாய். தங்கமே, முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு. உன் முகத்தை எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய். உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல, அதாவது எந்த துன்பமும் இல்லை என்றும், துயரம் இல்லை என்றும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதும் உன் மனதினை புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் என் பிள்ளையே. உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும். அது எண்ணம்தான் இப்போதைய காரணம். உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார். எப்படி இருக்கிறது என்று, எவ்வளவு சோர்வாக, எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று. எல்லாவற்றையுமே மறந்துவிடு. எனக்குத்தான் என் அப்பான் இருக்கிறான் என்று தைரியமாக எல்லாவற்றையும் மறந்து முதல் அடியை எடுத்து வை என் பிள்ளையே. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா. நீ வளமுடன் வாழ்வாய். உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரமும் இருக்காது. முதலில் நான் சொல்வது போல் செய். உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று பார். உன் மனதையும் உன்னையும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை வைத்து பாரேன். எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று. வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ்வது என்றும், வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை. தேடியிருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஏன் நடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை சொல்லி ஆகிவிட்டது, வாழ்க்கையில் எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது என்று. எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமான ஒரு காரணம் இருக்கும். இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகள் இருக்காது. உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருக்கின்றாய். அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும். உன் பாதையும் நன்றாகவே இருக்கும். எந்த ஒரு கரடுமுரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும். நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும்.
அதற்கு முன்னதாகவே நான் இருப்பேன். ஏனென்றால் என் இதயத்தில்தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன். இது அப்பாவின் வாக்கு. இவன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும். நான் சேரும்படி செய்வேன். சந்தோஷமான செய்தி, இதை நீ புறக்கணித்து விடாதே. எதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சந்தோஷ செய்தி என்கிறீர்களே, அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்று தானே கேட்கின்றாய்? நீ கேட்டதை, நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன். விரைவாக அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன். நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய். அதனால் இப்போது நான் உனக்கு அது நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு விரைவாக நான் அதை கொடுத்து விடுவேன். வெகு நாட்கள் எல்லாம் காத்திருக்க வேண்டாம். இன்னும் 2-3 நாட்களில் அது உனக்கு கிடைக்கும். நல்ல செய்தியை கேட்பாய். என்னை நீ முழுவதுமாக நம்பு. நீ வருவாய் என்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எது என்று கேட்கின்றாயா? உனது துயரங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ தேவையில்லாமல் உன் கண்களை கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாகவே இரு. எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள். நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம். என்னை மீறி எதுவும் இங்கு நடக்கப் போவதில்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும். எல்லாவற்றையும் ஆட்டி வைப்பது நான் தான் என்றும் உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் வீணாக மனக்கவலை உனக்குள்ளே எதற்கு? நான் உன்னை தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். ஞாபகம் இருக்கிறதா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து சந்தித்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதனால் நீ கலங்காதே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது என்பதை நீ நம்ப வேண்டும். என் அப்பா முருகன் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. என்னை மீறி எதுவுமே நடக்காது. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நானே தருகிறேன். அப்படி இல்லை என்றால் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள். எனது கஜானா வாயில் கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கின்றேன். அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது. அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீயே தேடி எடுத்துக்கொள். எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அதனால் இது வருமா, கிடைக்குமா, எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே என் பிள்ளையே. நிச்சயமாகவே அது உன் கைகளுக்கு கிடைக்கும். நீ அறிந்ததை கொண்டு நீ கடவுளை வழிபடு. உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு. வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையுமே கிடையாது. உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அந்த அன்பு இயல்பு போதுமானது. கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று ஒரு தனி ரகத்தை நீ தேடாதே. இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு. உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பாயோ அதுபோலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம். ஏனென்றால் என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும். என்று நான் தான் ஆசைப்படுகின்றேன். என்னிடத்தில் எல்லா உரிமைகளுமே உனக்கு உண்டு. நீ என் பிள்ளை, நான் உன் அப்பா. என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய வாழ்விலேயும் மாற்றங்கள் வருகின்றன. சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். எப்போது உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது? உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதலானது வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது. நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும். அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். உனக்கு நடக்க வேண்டிய ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் உன் நினைத்தது நடக்கும். நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்வது. நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமில்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம். கோவிலில் சாமியிடம் வேண்டுவதற்கு இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படித்தான் நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும். முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்.
நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். நீங்கள் தெய்வத்தின் சன்னதிற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனைகளை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும். உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார். அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலகாலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நிறைய கோவில்களில் சில தெய்வங்களுக்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் இட்டு கோயிலை சுற்றி வலம் வருவார்கள். கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களே கூறுகின்றது. இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்தி கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றி அல்லது கோவில் படிகளிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களின் உடலை வருத்தித்தான் செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. எந்த கடவுளும் நிர்பந்திக்கவும் இல்லை. தெய்வத்தின் சன்னதிற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும். நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும். அதாவது 48 நாட்களுக்குள் அது நடந்தே தீரும். நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார். இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தருவார். மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள். உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.